தியானிக்க இருக்கிற வசனத்தின் தலைப்பு என்னவென்றால், பரிசேயர், மோசே, ஆண்டவர், அன்னகர்கள். இந்த 4 காரியங்களை குறித்து நாம் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நான் உங்களுக்கு காட்ட ஆசைப்படுகிறேன். பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று, பரிசேயர் அவரை, ஆண்டவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, ஒரு புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாயிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இதன் மித்தன் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்படி என்று ஆண்டவர் கேட்க, இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவான் என்று ஆண்டவர் பரிசேயர்கிட்ட சொல்றாரு. அதனால பாத்தீங்கன்னா, சில மனிதர்கள் கணவன் மனைவிக்குள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க, அவங்க 2 பேரையும் பிரிச்சிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா ஒரு சில பேர் வரமாட்டாங்க. ஏன்னா இது ஒரு ஆண்டவர் சொன்ன பிரிக்காதிருக்க கடவான், தேவன் சொன்ன இந்த வார்த்தையை மனதில் கொண்டு இது தவறு என்று அவங்க புரிந்து கொண்டு சில மனுஷர்கள் வரமாட்டாங்க. இந்த 2 பேரை பிரிக்கிறதுக்கு இது நாங்க செய்ய மாட்டோம், வரமாட்டோம்னு சொல்லுவாங்க. அதற்கு பரிசேயர் என்ன சொல்றாரு, அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவரை தள்ளி விடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பரிசேயர் கொடுக்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் மித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். அப்ப நீங்களே ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நீங்களே மனைவிய சேர்ந்து வாழக்கூடாதபடி ஒரு கசப்போட வந்துவிட்டு நீங்க அடுத்தவங்க சொல்ற இதை கேட்க முடியுமா? நியாயத்தை நீங்க கேட்பீங்களா? நீங்களே எல்லாமே நியாயம் தர்மம் எல்லாத்தையும் நீங்களே மனசுக்குள்ள ஒரு கடினப்படுத்தி தான் அந்த ஆறும் எப்படி சீனாய் மலையில ஆண்டவர் மோசைக்கு கொடுத்த அந்த கட்டளைய அவரு கேட்டு அந்த கற்பலைகளை எழுதி கீழே வரதுக்குள்ள ஆரோன் கிட்ட அங்க உள்ள ஜனங்கள்லாம் முறுமுறுத்து கடினப்படுத்தி எனக்கும் ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுன்னு ஆரோன் கிட்ட கடின இறுதியத்தோட பேசவும் அவரு பொன்னணியில பூரா வாங்கி நகை அந்த பொன்னணியில உருக்குற கருவியை வச்சு உருக்கி ஒரு சிலையை கொடுத்துறாரு. அது போல இவரா ஒரு மனைவியோட சேர வாழ முடியாம இவங்களா ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து எனக்கே தீர்ப்பு சொல்ற மாதிரி நீங்க சொல்லுங்க அப்படின்னா அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. அதைத்தான் ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார், வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றும் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அன்னகர்களை 3 விதமாக சொல்றாரு. தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு, பிறந்து வளர்ந்து வாலிப வயதாகி அதுக்கு மேல முதிர் வயது வரைக்கும் திருமணம் பண்ணாம நிறைய பெண்களை நான் பார்த்திருக்கிறேன், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட அன்னகர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. எப்படின்னா 100க்கு ஒருத்தர் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம். அன்னகர்கள் அப்படின்னா இருபாலரும் சேர்த்துதான் அன்னர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். 30-40 வயசுக்கு மேல இருப்பாங்க, திருமணமே ஆகாம இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன குறைன்னு நம்ம சொல்ல முடியாது, அது வரம். திருமணமே ஆகாம இருப்பாங்க. அதைத்தான் மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு என்றார். சிலர் பரலோக ராஜ்யத்தின் மித்தம் தங்களை அன்னர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு என்றார். அப்படின்னா என்ன? நான் ஆண்டவருக்காகவே வாழ போறேன், எனக்கு எந்த மனுஷரும் வேணாம், எனக்கு கல்யாணம் வேணாம், எதுவுமே பெற்றோர்கள் வேணாம், எதுவுமே வேணாம், நான் சன்னியாசியாகவே ஊழியம் செய்து கொண்டே ஆண்டவரோடு நான் இருக்க போகிறேன் என்று சிலர் உண்டு என்று ஆண்டவர் இந்த 3 காரியங்களை கொண்டு 3 விதமாக அன்னகர்களை கொண்டு ஆண்டவர் சொல்கிறார். இவர்களை தவிர மற்றவர்கள் ஆணும் பெண்ணுமாக வாழ வேண்டும், அவர்களை வேற ஒரு காரணத்தை சொல்லி தள்ளிவிடக் கூடாது, அப்படி தள்ளினால் அது பாவம் என்று ஆண்டவர் 3 விதமாக நம்ம பார்த்தோம். பரிசேயர்கிட்ட ஆண்டவர் பேசின வார்த்தைகளையும் பார்த்தோம். எதுலையாவது குடும்பத்தை ஆணும் பெண்ணுமா இருக்கிறத பிரிக்கணும் அப்படின்னு கிடையாது. அப்படியானால் அந்த பிரிவினையை உண்டு பண்ணுவது யார்? வியாதிகளை கொண்டு வருவது யார்? பாவங்களை கொண்டு வருவது யார்? சற்று யோசித்து பாருங்க. 19வது அதிகாரத்துல 3 12 வரை நம்ம வாசித்து பார்த்தோம். அதுல ஒரு இடத்துல கூட ஆண்டவர் பாவமே செய்தால் என்று நீ பாவம் செய்யாத என்று கூட சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் ஆணும் பெண்ணும்
கணவனும் மனைவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன் இணைத்த அந்த கணவன் மனைவிமார்களை பிரித்து வைக்கணும் அப்படின்ற ஒன்று கூட, அந்த ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் சொல்லவில்லை. அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத தேவன் சொன்ன வார்த்தைக்கு எதிர்முறையாக செய்வது யார் என்று நாம் பார்க்க வேண்டும். அதற்காக நம் தேவனிடத்தில் இந்த வசனத்தை கொண்டு, ஆண்டவரே, பிரிவினையை உண்டு பண்ணுகிற, நோய்களை கொண்டு வருகிற, பாவங்களை கொண்டு வருகிற எந்த ஒரு பொல்லாத கிரியைகள் வல்லமைகளா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அது இப்பொழுதே நிர்மூலமாக வேண்டும் என்று ஜெபித்து நான் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் இப்படிப்பட்ட பிரிவினையையும் இப்படிப்பட்ட பாவங்களையும் அப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார்.